அறிமுகம். நண்பர்களே வணக்கம். இது உங்கள் சாணக்யா ஸ்பீக்ஸ் தமிழ். இந்த உலகத்தில் அதிகமாக கெஞ்சுபவர்களை யாரும் மதிக்க மாட்டார்கள். அதிகமாக கிடைக்கிற அன்பை பலர் அலட்சியப்படுத்துவார்கள். ஆனால் அமைதியாக இருக்கும் ஒருவரை இழந்து விடக்கூடாது என்று பயப்படுவார்கள். நண்பர்களே, சாணக்கியர் சொல்லும் வாழ்க்கை ரகசியம் என்ன தெரியுமா? உன்னை யார் வேண்டுமானாலும் தேடட்டும், ஆனால் நீ ஒருபோதும் உன் மதிப்பை இழந்து விடாதே. யாரிடமும் கெஞ்சாதே. ஒருவர் உன்னை விட்டு போக நினைத்தால் அவரை பிடித்து நிறுத்தாதே. ஒருவர் உன் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவரிடம் உன்னை நிரூபிக்க ஓடாதே. ஏனெனில் உண்மையான வைரம் தன்னை நிரூபிக்காது. அதை தேடுபவர்களே அதன் மதிப்பை அறிந்து கொள்வார்கள். இன்று இந்த வீடியோவில் ஒருவரை கெஞ்சாமல் அவர்களையே உன்னை இழக்க பயப்பட வைக்கும் சாணக்கியரின் 5 சக்தி வாய்ந்த ரகசியங்களை பார்க்க போகிறோம். இந்த 5 ரகசியங்களையும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்தால் உன்னை தவித்தவர்கள் கூட ஒரு நாள் உன்னை தேடி வருவார்கள். உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் உன்னை இழந்ததை நினைத்து நடுங்குவார்கள். அப்படியானால் நண்பர்களே, இந்த வீடியோவை முழுவதும் கவனமாக பாருங்கள். ஏனெனில் இந்த ஒரு வீடியோ உன் வாழ்க்கையின் மதிப்பை மாற்றக்கூடும். முதல் ரகசியம், அமைதியின் சக்தி. நண்பர்களே, அதிகமாக விளக்கம் கொடுப்பவர்கள் எப்போதும் மதிப்பை இழப்பார்கள். சாணக்கியர் சொல்வது என்ன தெரியுமா? மௌனம் பல நேரங்களில் 1000 வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்தது. யாராவது உன்னை தவறாக புரிந்து கொண்டால் ஒவ்வொரு முறையும் உன்னை நிரூபிக்க ஓடாதே. ஏனெனில் உண்மையாக உன்னை நேசிப்பவர்கள் உன் அமைதியையும் புரிந்து கொள்வார்கள். உன்னை மதிக்காதவர்களிடம் அதிகமாக பேசினால் அவர்கள் உன் பலவீனத்தை காண்பார்கள். ஆனால் நீ அமைதியாக விலகி நின்றால் அவர்கள் உன் அருமையை உணர ஆரம்பிப்பார்கள். ஒரு சிங்கம் கத்திக்கொண்டு தன் பலத்தை நிரூபிக்காது. அது அமைதியாக இருந்தாலும் அதன் இருப்பே மற்றவர்களை நடுங்க வைக்கும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் அமைதியை ஒரு ஆயுதமாக மாற்று என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். இரண்டாவது ரகசியம், எப்போதும் கிடைக்காதே. நண்பர்களே, எப்போதும் கிடைக்கும் மனிதர்களை இந்த உலகம் எளிதாக எடுத்துக்கொள்கிறது. நீ அழைத்தவுடன் ஓடிச் சென்றால் நீ செய்த எல்லா தியாகங்களும் ஒரு நாள் சாதாரணமாகிவிடும். சாணக்கியர் சொல்வது, அளவுக்கு மீறி கிடைக்கும் தன்மை மதிப்பை குறைக்கும். அதனால் உன் நேரத்திற்கும் உன் வாழ்க்கைக்கும் மதிப்பு கொடு. எல்லோருக்கும் எல்லா நேரமும் கிடைக்காதே. சில நேரங்களில் தொலைவில் நில். அப்போதுதான் உன் இருப்பின் அருமை புரியும். சூரியன் தினமும் உதிக்கிறான், ஆனால் மழை சில நேரங்களில் மட்டுமே வரும். அதனால்தான் மழைக்கு மக்கள் மகிழ்கிறார்கள். அதுபோல் உன் இருப்பும் அருமையாக இருக்க வேண்டுமே அளவான தூரம் அவசியம் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். மூன்றாவது ரகசியம், உன்னை நீ உயர்த்து. நண்பர்களே, உன்னை விட்டு போனவர்களை நினைத்து அழுவதற்கு பதிலாக உன்னை நீ வளர்ந்து காட்டு. உன் வெற்றி உன்னை அலட்சியப்படுத்தியவர்களுக்கு மிகப்பெரிய பதிலாக இருக்கும். சாணக்கியர் சொல்வது, பலவீனமான மனிதன் பழிவாங்க நினைப்பான், வலிமையான மனிதன் உயர்ந்து நிற்பான். உன்னை நிராகரித்தவர்களுக்காக உன் வாழ்க்கையை அழிக்காதே. அதற்கு பதிலாக உன் திறமையை வளர்த்து உன் கனவுகளை அடைந்து உன் வாழ்க்கையை மாற்று. ஒரு நாள் உன்னை இழந்தவர்கள் இவரை நாம் இழந்து விட்டோமே என்று வருந்துவார்கள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். நான்காவது ரகசியம், உணர்ச்சியை கட்டுப்படுத்து. நண்பர்களே, உணர்ச்சி வசப்பட்ட மனிதர்களை பலர் எளிதாக காயப்படுத்துவார்கள். கோபம் வந்ததும் பேசுவது, துக்கம் வந்ததும் அழுவது, பயம் வந்ததும் கெஞ்சுவது, இவையெல்லாம் உன் பலவீனத்தை காட்டும். சாணக்கியர் சொல்வது, உன் மனதை கட்டுப்படுத்தினால் உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியும். அதனால் எந்த சூழ்நிலையிலும் உன் உணர்ச்சிகளை அடக்க கற்றுக்கொள். நீ அமைதியாக இருந்தால் உன்னை காயப்படுத்த நினைப்பவர்களே குழப்பத்தில் ஆழ்ந்து போவார்கள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ஐந்தாவது ரகசியம், உன் மதிப்பை நீ அறிந்து கொள். நண்பர்களே, உன்னை நீ மதிக்கவில்லை என்றால் இந்த உலகமும் உன்னை மதிக்காது. ஒருவர் உன்னை விட்டு சென்றதற்காக நீ மதிப்பில்லாதவன் ஆக மாட்டாய். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட பெரிய வாய்ப்பு மற்றொரு கதவின் பின்னால் இருக்கும். சாணக்கியர் சொல்வது, தன்னம்பிக்கை உள்ள மனிதனை யாராலும் உடைக்க முடியாது. அதனால் உன் வாழ்க்கையின் மதிப்பை அறிந்து கொள். உன்னை இழந்தவர்கள் ஒரு நாள் வருந்த வேண்டிய அளவுக்கு உன்னை நீ உயர்த்து. நண்பர்களே, காதல், நட்பு, உறவு எதுவாக இருந்தாலும் உன்னை கெஞ்ச வைக்கும் இடத்தில் நீ நீண்ட நேரம் இருக்காதே. உன்னை மதிக்கும் இடத்தில் மட்டும் இரு. ஏனெனில் மதிப்பில்லாத அன்பு ஒரு நாள் காயமாக மாறிவிடும். ஆனால்
சுயமரியாதையுடன் வாழும் வாழ்க்கை என்றும் வெற்றியாக இருக்கும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். முடிவுரை. நண்பர்களே, இந்த உலகத்தில் அதிகமாக கெஞ்சுபவர்களை மக்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் தன் மதிப்பை அறிந்து வாழ்பவர்களை ஒரு நாளும் யாராலும் மறக்க முடியாது. இன்று பார்த்த 5 ரகசியங்களையும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அமைதியின் சக்தி, எப்போதும் கிடைக்காத தன்மை, உன்னை நீ உயர்த்து கொள்வது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது, உன் மதிப்பை நீ அறிதல். இந்த 5 விஷயங்களும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் சக்தி கொண்டவை. நண்பர்களே, ஒருவர் உன்னை விட்டு சென்றால் அது உன் முடிவு அல்ல. ஒருவர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது உன் தோல்வி அல்ல. இந்த உலகத்தில் எல்லோரோடும் மதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உன்னை நீ மதிக்க வேண்டும். ஏனெனில் சுயமரியாதை இல்லாத வாழ்க்கை அவ்வளவு அன்பு இருந்தாலும் வெறுமையாக இருக்கும். நீ யாரிடமும் கெஞ்சாமல் வாழ ஆரம்பித்தால் உன் மனம் பலமாகும். உன் மதிப்பை உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் வையுங்கள் நண்பர்களே. உன்னை இழப்பதற்கு பயப்படாதவர்களுக்காக உன் மன அமைதியை இழக்காதே. உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் ஒரு நாளும் உன்னை அலட்சியப்படுத்த மாட்டார்கள். உன்னை மதிக்காதவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து விலகுவது ஒரு இழப்பு அல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். சாணக்கியர் சொல்லும் மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? அமைதியாக உயர்ந்து நிற்பவன் ஒரு நாள் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்துவான். அதனால் நண்பர்களே, இனி யாருக்காகவும் அழாதீர்கள், யாருக்காகவும் உங்களை இழக்காதீர்கள். உங்கள் கனவுகளுக்காக வாழுங்கள், உங்கள் வெற்றிக்காக போராடுங்கள், உங்கள் மதிப்பை காப்பாற்றுங்கள். ஒரு நாள் உங்களை இழந்தவர்கள் உங்களை நினைத்து வருந்தும் அளவுக்கு உயருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நண்பர்களே, மேலும் இது போன்ற சாணக்கியர் வாழ்க்கை ரகசியங்களை தெரிந்து கொள்ள நம்ம சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நண்பர்களே, வாழ்க்கையில் எதுவாக நடந்தாலும் ஒருபோதும் உடைந்து போகாதீர்கள். ஏனெனில் உடைந்த மனசும் ஒரு நாள் மிகப்பெரிய சக்தியாக மாறும். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். அதுவரை தன்னம்பிக்கையுடன் இருங்கள், சுயமரியாதையுடன் வாழுங்கள், வெற்றியுடன் முன்னேறுங்கள். நன்றி நண்பர்களே. இது என்னோட ஓன் வாய்ஸு, வாய்ஸ் கிடையாது. அதனால எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.